Hi friends, welcome to புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லோ லையிங் பிளசண்டாக இருந்தால் நம்ம என்னென்ன ரெமெடிஸ் வீட்டிலையே செய்யலாம், டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது, மறுபடியும் பிளசண்டாவை நார்மல் ஆக்குறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லோ லையிங் பிளசண்டான்னு சொல்லிடுவாங்க. அதாவது நஞ்சு கொடி இறங்கி இருக்கு, உங்களுக்கு லைட்டாக நஞ்சு கொடி இறக்கமாக இருக்குது அப்படின்றத ஸ்கேனில் சொல்லிடுவாங்க. பல டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மந்த்துக்குள்ளார, அதாவது 3 மந்த்ஸ் உள்ளார உள்ள நஞ்சு கொடியோட செட்டப்பை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தை ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ எங்கே வேணுமாலும் மூவ் ஆகி அது நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ வித்தின் 5 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு இப்படி இருந்ததுன்னா அது கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. பிளசண்டாவோட இதை ஷேப்பை, அதாவது லோவாக இருக்கா, இல்லை ரொம்ப மேலால் பிளசண்டாக இருக்கா, இல்லை குழந்தை குறுக்கால இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 5 மாதத்துக்கு மேலே வந்தால் தான் அது ரொம்ப பெரிய இதாக கன்சிடர் பண்ணுவாங்க. 5 மாதத்துக்குள்ளே இருந்தால் ஒரு சில டாக்டர் 5th மந்த் 4th மந்த்தே கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளசண்டா அது நார்மலாகவே மேலே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கீழால இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்பவே டூ நார்மல் தான், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, அதாவது இன்டர்கோர்ஸில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லோ லையிங் பிளசண்டா சரியாகும். ஸோ நீங்கள் அதோட தான் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ செகண்ட் பாயிண்ட்டு, நோ இன்டர்கோர்ஸ். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணவே கூடாது. என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, லோ லையிங் பிளசண்டாவோட நான் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ அந்த மாதிரி லோ லையிங் பிளசண்டா இருந்தால் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ ட்ராவல் பண்ண இன்னும் இறங்கிடும் நஞ்சு கொடி. ஸோ நஞ்சு கொடி கீழே இறங்க உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகும். பேபிக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இதுதான் மெயின் ரீசன். அதுக்காக தான் நஞ்சு கொடி இறங்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. மூச்சு விடுறது கூட அது 9th மந்த்தில் தான், 9.5 மந்த்தில் உங்களுக்கு லோ லையிங் பிளசண்டா இருந்தால் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படும் குழந்தை. இந்த மாதிரி இந்த வித்தின் 6 மந்த் 7th மந்த் அந்த மாதிரிலாம் மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் எந்த நேரமும் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ ப்ளீடிங் ஆகுனாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் தானே. ஸோ இது நம்ம சேஃபாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டாக நம்ம வீட்டில் உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், அது நான் ஆரம்பத்தில் இருந்தே ஃப்ரம் ப்ரெக்னன்சி பீரியட்லேருந்து எண்டு பீரியட் வரைக்குமே ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு சில பேர் கேட்குங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, பானிபூரி சாப்பிட்லாமா, ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தாராளமாக ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி நஞ்சு கொடி இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே போல் ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர் கொஞ்சம் நஞ்சு இறக்கமாக இருக்குது, இந்த டேப்லெட் சாப்பிடுங்கன்னு ஏதாவது ஒரு டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அந்த டேப்லெட்டை கரெக்டாக 1 மந்த்னா 1 மந்த் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏளனமாக நினச்சிடக்கூடாது. ஏளனம் மீன்ஸ் அசால்ட்டாக சரி போ அதெல்லாம் ஒன்றும் ஒரு நாள் சாப்பிடலாம், ஒரு நாள் போவேணும், மறந்தாச்சு, அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அந்த நஞ்சு கொடிக்கு கொடுத்த டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உடனே இது மாதிரி நஞ்சு கொடி இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சினா எல்லாருக்குமே இது ஒரு புது விஷயமா இருக்கும். ஐயோ நஞ்சு கொடி இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஒரு குறையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து நம்ம பாதுகாப்பாக இருந்தும் கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் தான் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது டூ நார்மலு. நஞ்சு கொடின்றது குழந்தையோட தொப்புள் பகுதியோட இணைஞ்ச ஒரு பார்ட்டு. அது மேலேயும் போகும் கீழேயும் போகும். அதாவது உங்கள் குழந்தை தான் மேலே போகும் கீழே போகும் மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ நஞ்சு கொடி போகாது. ஸோ குழந்தை இங்கிட்டு மூவ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிலாக்ஸாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு
1 மந்த் இப்போ 1 மந்த் கழிச்சு மறுபடியும் ஸ்கேனுக்கு வாங்க, 15 டேஸ் கழிச்சு ஸ்கேனுக்கு வாங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் போயிடுங்க. அதுக்குள்ளே எந்த ஒரு ஒர்க்கும் செய்யக்கூடாது. வீட்டு வேலைகள் முக்கியமாக வந்து குனிஞ்சு வந்து துணி அலசுறது, வீடு கூட்டுறது, அந்த வெளியில் வாசலில் காரையெல்லாம் கூட்டுவாங்க பாருங்க, அந்த குச்சி விளக்கமாறு, அந்த மாதிரி விளக்கமாரை வச்சு நல்லா ரொம்ப வந்து கூட்டி ஸ்டெயின் பண்ணி கூட்டுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யவே கூடாது. ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நஞ்சு கொடி இறங்கிரும். தென் பார்த்தீங்கன்னா அந்த கல் மேலெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, மேடு தட்டின இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு தான் இந்த சோபா மெத்தை அதெல்லாம் உட்காராத, கீழே உட்காருன்னு சொல்றது. நம்மளே முடியாம இருப்போம், அந்த மாதிரி சூழ்நிலையில நீ சோபாவில் உட்காரக்கூடாது, கீழே உட்கார், மேலே உட்காரக்கூடாது, கீழே உட்காருன்னு சொல்றப்ப நம்மளுக்கு டென்ஷனாக தான் ஆகும். ஸோ இந்த சோபா பெட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எதில் உட்காரக்கூடாது ஆக்சுவலி அது என்ன ரீசன்னா, அந்த நிலக்கல்லுலாம் வச்சிருக்காங்கல்ல, நிலக்கல் அங்கங்கே கல்லுலாம் இருக்கும்ல, இந்த வயல் சைடுலாம் வீடுலாம் இருந்தால் அங்கங்கே வந்து திண்ணை கல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏத்தீந்தாத்தியமாக இருக்க கல் மேலே உட்காரக்கூடாது. அந்த மாதிரி உட்கார்றப்ப நம்ம வயிறோட ஷேப்பு மாறி நம்ம தொட அழுந்தி உட்காருவோம், கீழால உட்காருவோம். அந்த மாதிரி உட்கார்றப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நஞ்சு கொடி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மேலால் உட்காரக்கூடாது, திட்டு மேலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன், கல் மேலே உட்காரக்கூடாது, திட்டு மேலே உட்காரக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். நஞ்சு கொடி வந்து இறக்கம் விழுந்துரும், ஷேப்பு மாறி போணுச்சுன்னா டக்குன்னு வந்து குழந்தை வந்து கீழே இறங்கினா நஞ்சு கொடி கீழே இறங்கிடும். அதுக்காக தான் வந்து நார்மல் பிரசவம் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து திட்டு மேலெல்லாம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்றது. மற்றபடி பெட்டு சோஃபா அது எல்லாமே ஈக்குவலான ஒரு ரேஞ்சு தான், அதெல்லாம் உட்காரலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.